பணத்துக்காக ஒரு பிராண்டை விழ வைக்கலாமா? ஏவிஎம் போயிட்டாங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சினிமா தயாரிப்பு வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து ஒரு சாதாரண ஒரு விநியோகஸ்தரா வந்து அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்டா இன்னைக்கு தயாரிப்பாளரா வந்து இன்னைக்கு நிக்கிறாருன்னு சொன்னா அது அவருக்கு அந்த கலைப்புலிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல. யார் படம் தயாரிச்சும் போது 3 பேர் பார்ட்னர்ஷிப். இப்ப ஜி சேகரன் இறந்தார், அதே மாதிரி சூரியன் ஒருத்தர், இவங்க 3 பேர் தான். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கட்டணும் கேட்டா கலைப்புலி தானம்ன்றது அந்த கலைப்புலியோட சேர்த்து வச்சுக்கிறது வந்து தானம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கலைப்புலி வந்து போய் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் என்ன அவருக்கு வந்தது. சில பேர் அரசியல் சார்பாக கூட சில பேர் சொல்றாங்க. அரசியல் அளவுக்கு கூட ஒரு கலைப்புலி தானம் கொஞ்ச காலம் வந்து மதிமுக இருந்தார். மதிமுக இருந்து வேணா இவர் வேணா பணத்தை இழந்தார் பார்த்தாலும் அந்த மதிமுக கட்சியிலிருந்து இவருக்கு சம்பாதிச்ச சரித்திரமே கிடையாது. இவரோட பில்டிங்கை கொடுத்து வச்சிருந்தாரு, தகவல்லாம் பில்டிங்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. அப்போ கலைப்புலி தானம் வந்து பணத்துக்கு பள்ளி இருக்கிறவர் கிடையாது, அதுக்கு ஆசைப்படுறவர் கிடையாது. ஏன் வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு என்ன அஜித் மேல என்ன வன்மம்?